guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியா சாஃப்டான பால் பன் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் 3 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேங்க. 3 கப்பும் ஃபுல்லா இல்லாம கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி 3 கப் எடுத்துர்க்கேங்க. இந்த 3 கப் மைதா மாவை ஒரு பவுல்ல போட்டு பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் பட்டர் இல்லைன்னா கீ கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இல்லைன்னா சோடா உப்பு இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு நான் 1/2 கப் மில்க், 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதனால் திக்காவும் வேணாம், ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்ததுனாலும் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்காது பால் பன். ஸோ நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பார்த்துக்கோங்க. இதை நம்ம 1 hour ஊற வச்சிடலாம். அந்த கேப்பில் நம்ம ஜீரா செஞ்சுக்கலாம். 2 கப் வாட்டருக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோங்க. இந்த வாட்டரை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த 1/2 கப் சுகர் இதில் ஆட் பண்ணிவிட்டு 3 ஏலக்காயிலேருந்து விதையை மட்டும் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க. அப்படி திக்காச்சுன்னா நீங்கள் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஜீராவும் செஞ்சாச்சு. இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கையில் ஆயிலோ கீயோ டச் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் அந்த எண்ணெயை அப்படியே மெத்தி மெத்தி மேலே ஊற்றுனீங்கன்னா அது நல்லா புஷ்ஷுன்னு வரும். பாருங்கள், நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு ஆகுதில்ல, அந்த மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் எண்ணெய் எடுத்து மேலே இப்படி தெளிச்சு விடணும். இது ரொம்ப பிளாக் ஆக வேண்டாங்க. ஓரளவுக்கு அந்த ப்ரௌனிஷ் ஷேட் ஆகிற டைமில் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் திருப்பி போட்டு ஆவரேஜான ஃப்ளேமில் வச்சு எடுங்க. சோடா உப்பு பத்தலைன்னா அது ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டு பார்த்துட்டு அகெயின் வேணால் நீங்கள் சோடா உப்பு பாலில் கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னா குழிக்கரண்டி மாதிரி ஏதாவது எடுத்து அதில் ஹீட்டாக இருக்க எண்ணெய்க்குள்ளே அப்படியே விட்டு எடுத்துகிட்டு மாவில் எப்படி எடுத்திங்கன்னா அது அந்த ரவுண்ட் ஷேப்லேயே வருங்க. அதை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நான் அப்படி தான் குழிக்கரண்டியில் தான் எடுத்தேன். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஆகட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். இது நீங்கள் ஜீராவில் டிப் பண்ணாமல் சாப்பிட்டா ஒரு இனிப்பு வடை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை சூடாக அப்படியே ஜீராவில் போடுறதுனால எடுத்ததே போடுறதுனால போடுங்க. இல்லை ஆறுனதுக்கப்புறம் போடுற மாதிரி இருந்தால் ஜீரா இன்னும் கொஞ்சம் திக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. போட்டு இது முன்னாடி பின்னாடியில் நல்லா பரட்டி விட்டுட்டு இது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு 2 daysக்கு சாப்பிட்டுக்கலாம் வச்சு. நம்மளோட பால் பன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.